ஓகே. அப்ப நமக்கு சிங்கள சொல்லுக்குள்ள தமிழ் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்படியா நிரூஜன்? ஓமாம். நிரூஜன், ஓ நிரூஜன், மதுஜன். நிரூஜன் எங்க? நிரூஜன் விளங்கிச்சாப்பே? மதுஜன் கேக்குதா நான் பேசுறது? எஸ் டீச்சர். ஓகே. அப்ப இங்க நிரூஜன் சத்தத்தை காண. ஓகே, அப்துல்லா, அப்துல்லா. டீச்சர். ஓகே. தென் அப்பி வச்சனமாலா பாடம் காணேது அப்துல்லா பாடமாக்குறீங்களா? ஓம் டீச்சர். ஓகே. இப்ப நான் கேக்குறேன், சாத்விகா சொல்லுங்க பார்க்கலாம். சாத்விகா சொல்லுங்க, கிராம உத்தியோகத்தர் அப்படின்னா என்ன சிங்களத்துல? கிராம நிலதாரி. வெரி குட். கிராம நிலதாரி. ஓகே. இப்ப எனக்கு சொல்லுங்க, ஆக்கில். ஆக்கில் சொல்லுங்க, ஏ லங்கம කියන්නේ මොකක්ද? அதுல தமிழ் மீனிங் என்ன? அதன் அருகில். ஆயத்கியாண்டு திரும்ப சொல்லுங்க. ஏ லங்கமன்னு சொல்றது திருப்பி சொல்லுங்க. அதன் அருகில். வெரி குட். ஓகே. தெம்மட்ட கியாண்டு மரியம். மரியம்னு யாராச்சும் இருக்கீங்களா? எஸ் டீச்சர். மரியம். ஓகே. மரியம் சொல்லுங்க, கெமத்தி நம் அப்படின்னா என்ன தமிழ்ல? கெமத்தி நம் சொல்றதுக்கு என்ன தமிழ் மீனிங்? விரும்பினால். வெரி குட். ඊළඟට මට කියන්න මදුජන්. மதுஜன். ஓகே. மதுஜன் சொல்லுங்க, கடந்து. கடந்துன்னு சொன்னா என்ன சிங்கள மீனிங்? பஹு கரலாம். பஹு கரலா. வெரி குட். ஓகே. இப்ப எனக்கு யாரு? நிரூஜன் சொல்லுங்க. நிரூஜன் சொல்லுங்க, சந்திக்க வேண்டும். ஓகே. சந்திக்க வேண்டும்னா என்ன சிங்களத்துல நிரூஜன்? ஹம்பவென்ன ஓனது. ஓனே. ஓனே. ஓகே, வெரி குட். ஹம்பவென்ன ஓனே. அடுத்தது எனக்கு பவன். பவன் சொல்லுங்க, 1 கிலோமீட்டர் அப்படின்னா என்னது சிங்களத்துல? கிலோமீட்டர் எக்காய். வெரி குட். ඊළඟට මට කියන්න එරාන්. எரான். எரான் சொல்லுங்க, நடந்து செல்லுங்கள். நடந்து செல்லுங்கள்னா என்ன அப்ப சிங்களத்துல? பௌக்கர்லா என்ன? நடந்து செல்லுங்கள். டீச்சர் நான் சொல்லுவா. එරාන් சொல்லுங்க. පහු කරලා යන්න කියන එක මොකක්ද? நடந்து செல்லுங்கள். சாரி, நடந்து செல்லுங்க. ஓ, நடந்து செல்லுங்கள்னா என்ன சிங்களத்துலன்னு கேட்டேன். பைன் என்ன? பைன் යන්න. செல்லுங்கள்னா යන්න. ஓகே. කවුද කිව්වේ ඒක? சாகித்யா டீச்சர். நான் எரான்ட்ட தான் கேட்டேன். ஓகே. ஹர்ஷானி. வை ஹர்ஷானி කවුද? அம்மா டீச்சர். හරි කියන්න, மொழி போட்டி
அப்படின்னா என்ன ஆமா சிங்களத்துல பாஷா பாஷா தரங்க. ஓகே வெரி குட் பாஷா தாருங்க ඊළඟට මට කියන්න யுவர்ஸா என்ன பேர் யுவர்ஸ் டீச்சர். யுவர்ஸ் சொல்லுங்க போவது எப்படி அப்படின்னு சொன்னா சிங்களத்துல என்ன அர்த்தம் යන්නේ කොහමද? வெரி குட் යන්නේ කොහොමද ஓகே ඊළඟට මට කියන්න விஷாலினி விஷாலினி இருக்கீங்களா விஷாலினி விஷாலினி கேக்குதா விஷாலினி நான் பேசுறது ஓகே எனக்கு இப்ப சொல்லுங்க விஷாலினி சத்தத்தை காணோம் வர்மிகன் வர்மிகன் கேக்குதா வர்மிகன் ஓ மிஸ். ஓகே வர்மிகன் சொல்லுங்க இந்த இதெல்லாம் சொல்றதுக்கு தமிழ் மீனிங் என்ன இருந்து. வெரி குட் ஏ. ஓகே விஷாலினியோட மைக் வேலை செய்யலையா ஓகே சரி விஷாலினி chat பாக்ஸ்ல போடுங்க எனக்கு கடந்துங்கிறதுக்கு சிங்கள மீனிங்க போடுங்க விஷாலினி ஓகே அடுத்தது எனக்கு சொல்லுங்க சாகித்யா சாகித்யா டீச்சர். ஓகே சாகித்யா சொல்லுங்க எனக்கு தியேனவா அப்படின்னா தமிழ் மீனிங் என்னது இருக்கிறது. வெரி குட் அந்த அடுத்தது அஷ்னி சொல்லுங்க அஷ்னி டீச்சர். அஷ்னி சொல்லுங்க மஹත්තயா කියන්නේ මොකක්ද දෙමළේ அஷ்னி மஹத்தையான்னு சொல்றதுக்கு தமிழ் ஐயா. வெரி குட் ஓகே ඊළඟට මට அப்துல்லா சொல்லிட்டீங்களா அப்துல்லா இல்ல டீச்சர். அப்துல்லா சொல்லுங்க முன்னாள் முன்னாள்னா என்ன சிங்கள மீனிங் இஸ்தரஹம. இதுதானே. வெரி குட் அடுத்தது எனக்கு சொல்லுங்க மேக்சின் ஜோய் மேக்சின் ஜோய் ஓகே மேக்சின் ஜோய் කියන්න இடது அப்படின்னா தமிழ் சிங்களத்துல என்ன அப்பே இடதுக்கு நாங்க சிங்களத்துல என்ன சொல்றது வாமட் ஓகே හොඳයි කවුද කිව්වේ ඒක මැක්සින් ජෝයි சொன்னீங்களா அம்மா அம்மாக்கு டீச்சர். මං මැක්සින් ජෝයිගෙන් අහන්නේ අනිත් අය කියන්න හොඳ නැහැ ஓகே දැන් අම්මාර කිව්ව හින්දා ආයේ මැක්සින් ජෝයිக்கு திருப்பி ஒன்னு தாரேன் மැක්සිன் ஜோய் சொல்லுங்க எனக்கு ஆனால்ங்கிறதுக்கு என்ன சொல்றது சிங்களத்துல ஆனால்ங்கிறதுக்கு சிங்களத்துல என்ன சொல்றது மேக்சின் ஜோய் இந்த ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் பார்த்து சொல்லலாம் கோ சஸ்ஃபா விளங்குதா நான் பேசுறது
හැබැයි හැබැයි very good. ஜெயசுதன் இப்பயா ஜாயின் பண்ணீங்க? எஸ் மேடம் ஓகே ஜெயசுதன் சொல்லுங்க எனக்கு சிங்கள மீனிங் ஒன்று இந்த வச்சன மாலாவையில் நான் சொல்றதுல சொல்லுங்க எனக்கு. பாதையில் நேரே அப்படின்னா என்ன சிங்களத்துல? பாரதிகே மேடம் வெரி குட். அடுத்தது பவி. பவி இருக்கீங்களா? எஸ் மேடம் ஓகே பவி சொல்லுங்க இருந்து அப்படின்னா என்ன சிங்களத்துல? ஸ்கிரீனை பார்த்து சொல்லலாமா? இருந்துன்னு இருக்கிற சொல்லுக்கு சிங்கள சொல்ல என்னது? பவி கோ பவி விளங்கிச்சாமா நான் பேசுறது? அம்மாருக்கு விளங்குச்சா நான் பேசுறது? அம்மார் கேக்குதா? கேக்குது டீச்சர் ஓகே பவி பதில். ஓ பவி சத்தம் இல்லையே. நிதிஷ் நிதிஷ் கேக்குதா நிதிஷ்க்கு? கேக்குது டீச்சர் ஓகே நிதிஷ் சொல்லுங்க போவது எப்படி அப்படின்னா எப்படி சிங்களத்துல சொல்றது? என்ன கோமத டீச்சர் ஓகே வெரி குட். அடுத்தது எனக்கு சொல்லுங்க நதூஷா. நதூஷா எஸ் எஸ் டீச்சர் நதூஷா. ஓகே நதூஷா சொல்லுங்க பாதையில் நேரே அது எப்படி சிங்களத்துல சொல்றது? பாரதிகே ஓகே வெரி குட். கவினேஷ். எஸ் டீச்சர் கவினேஷ் கிட்ட கேட்டேன் அப்பே. இல்ல டீச்சர் ஓகே கவினேஷ் சொல்லுங்க மகத்தையா அப்படின்னா தமிழ் மீனிங் என்ன? ஐயா வெரி குட். ඊළඟට කාගෙන්ද ඇහුවේ නැත්තේ? වර්මිකන් கேட்டேனா? ஓ மிஸ் ஹர்ஷானி. கேக்குது டீச்சர் ஓகே எல்லாத்துட்டையும் கேட்டேனா? யாராச்சும் விடுபட்டிருக்கீங்களா? நோ டீச்சர் ஓகே டீச்சர் හරි දැන් මේක බලන්න මේ පින්තූරේ පේනවද? පින්තූරේ වචනේ පේනවද? நிறைய பேர் இப்பதான் ஜாயின் ஆகிருக்காங்க வாங்களே கொஞ்சம் யாரு ஜாயின்ட் ஆனா இப்ப? யாருமா இப்ப ஜாயின்ட் ஆனது? 14 பேர் 17 டீச்சர் இருந்தோம் இப்ப 24 டீச்சர் எல்லாத்துட்டையும் கேட்டுட்டேன் தானே? எல்லா பேரையும் சொல்லி கேட்டேன். ඇහුවා නේද? මදුජන්ගෙන් ඇහුවා, සත්විකාගෙන් ඇහුවා, පවීගෙන් ඇහුවා, ආකිල්ගෙන් ඇහුවා, අම්මාර්ගෙන් ඇහුවා, අශ්නි. கேஷானி சொன்னீங்களா? கேஷானி டீச்சர் நீங்க கேட்கும்போது 14 இருந்துச்சு இப்ப 24 டீச்சர் 16 இருந்துச்சு. ஆனா 24 வர வர நான் கேட்டேன் பேரை பார்த்து. எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு அந்த கேஷானி சொன்னீங்களா? இல்ல டீச்சர் இப்பதான் டீச்சர் ஓகே கேஷானி சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வச்சன மாலாவேல பாஷா தரங்கன்னு சொல்றதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னு? கேஷானி
பாஷா தரங்கங்கிறதுக்கு தமிழ் மீனிங் என்ன? கேஷானிதா சொல்றது, ஜேசுதன் இல்ல. பாஷா தடங்கையா டீச்சர்? ஓ, பாஷா தரங்கேக்கு தமிழ் மீனிங் என்னது? மொழி போட்டி. வெரி குட். வேற யாராச்சும் இருக்கீங்களா? நான் கேட்காது. சாகித்யா சொல்லிட்டீங்களா? ஆமா டீச்சர். ओके वेरी गुड. අනිත් අය ඔක්කොගෙම ඇහුවා. දැන් බලන්න මෙතන මේ ක්‍රියාකාරකම් එක. ක්‍රියාකාරකම් එක බලන්න පින්තූරය බලා කියවමු ලියමු. இப்ப படத்தை பார்த்து வாசிப்போம் எழுதுவோம். மொத படத்துல இருக்கிற கடட பேர் என்ன சொல்லுங்க, நான் படிச்சு தந்தேன் தானே போன கிழமை. சைமன் மாமா கடை. வெரி குட். சைமன் மாமாගේ கடை. ஓகே. சைமன் දැන් மாமா බලන්න. வெரி குட். எனக்கு வந்து ஜேசுதன். ஜேசுதனா? ஜேசுதன் ஓ டீச்சர் ஜேசுதன் வரல டீச்சர். அம்மார் போன கிளாஸ் வரலையா? ஓகே. நான் போன கிழமை இந்த பாடத்தை படிச்சு கொடுத்து இப்ப கவனிங்க. ஜேசுதன், ஜேசுதன், எஸ் மேடம். ஜேசுதன் சொல்லுங்க. இதுக்கு வாக்கியம் ஒண்ணு அமைங்க பார்க்கலாம். தியனவான்னு இருக்கு. இப்ப நீங்க வாக்கியத்தை அமைங்க சிங்களத்துல. කඩයක් සයිමන් මාමාගේ කඩයක් තියෙනවා. கடையாக் தியனம். ஓ, கடையாக் කියනවාද? கடையாக்னு சொல்லுவோமா நாங்க? ஹொඳයි. ஜேசுதன் நல்லோ. ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் ஒண்ணு இருக்கு. வேற யாருக்கு சொல்லலோ? சைமன் மாமாගේ கடை තියෙනවා. வெரி குட், வெரி குட். யாரு சொன்னது அது? மதுஜன் டீச்சர். ஓகே, மஜூஜன். කවනිங்க. සයිමන් මාමාගේ කඩේ තියෙනවා. කඩයක් කියලා කියන්නේ. කඩේ කියලා කියන්නේ வாக்கிய லியன. கடைයක් කියලා சொல்றது வந்து நாங்க பேசும் மொழி இருக்கு தானே. நாங்க பேசுறது நாங்க எழுதுறது இல்ல. தமிழ்ல அப்படித்தானே நிரோஜன்? ஓ, நாங்க பேசுற விதத்துல கொப்பியில நம்ம எழுத இயலாது. எழுத்து விதம் வேற, பேசும் விதம் வேற. லிக்கித பாஷாவ லியன பாஷாவ. லிக்கித பாஷாவங்கிறது வந்து பேசும் விதம். லியன பாஷாவ කියන්නේ எழுதும் விதம். அப்ப நம்ம எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. කඩයක් කියලා කියන්නේ நாங்க பேசுற விதம். කඩේ කියලා තමයි කියන්නේ. එතකොට ලියන්නේ කොහොමද? සයිමන් මාමාගේ කඩේ තියෙනවා. ඊළඟ එක දෙවෙනි පින්තූරේ බලන්න. இரண்டாவது பிக்சர் சொல்லுங்க எனக்கு. ஆக்கில். ஆக்கில் கேக்குதா? ஆக்கில் பவன் கேக்குதா நான் பேசுறது? ஓகே. ஆக்கில்க்கு கேட்கலையா? கேக்குது டீச்சர். ஓகே. அப்ப எனக்கு சொல்லுங்கம்மா. யார் எனக்கு இப்ப சொல்ல போறோம்? அப்துல்லா சொல்றீங்களா? இரண்டாவது வாக்கியத்தை அமைச்சு சொல்லுங்க அப்துல்லா. லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் ஆகல டீச்சர். අබ්දුල්ලා දන්න කවුද ජොයින් ආල? තියෙනවා. ஆக்கில் டீச்சர். ஓகே. හරි. මෙතන මොකක්ද තියෙන්නේ? இந்த மரத்துக்கு நான் என்ன சொல்லி தந்தேன்? போகா. அப்துல்லா சரியா சொன்னீங்க. ஓ, போகா. போகா அப்துல்லா சொன்னது சரி. போகா තියෙනවා. போகா තියෙනවා කියන්නේ ඉස්සෙල්ලා සයිමන් මාමාගේ කඩේ තියෙනවා කියන්නේ සයිමන් මාමාட கடை இருக்கு. அடுத்தது போகஹக் තියෙනවා කියන්නේ போகமாட මොනවද කියන්නේ? அரச மரம் இருக்கின்றது. அடுத்தது மூணாவது படத்தை பாருங்க. மூணாவது படத்தை பார்த்து எனக்கு வாக்கியத்தை அமைச்சு தாங்க. பவன். பவன்
ஓகே பவன் சொல்லுங்க. பவன் 3வது படத்துக்கு வாக்கியம் அமைங்க அப்பே. පාදේ එකක් තියෙනවා. और එකක් තියෙනවා. හරි. யுவாஸ் தெரியுமா? ඔව් ටීචර්. யுவாஸ் කියන්න. වැලි පහරක් තියෙනවා. வெரி குட். වැලි පාරක් තියෙනවා. அப்ப நான் இந்த படத்தை நான் சொல்லி தந்தேன். இந்த பாறையை நான் காட்டி விட்டேன் தானே அன்னைக்கு போன கிழமை. இந்த பாதைக்கு நாங்க என்ன சொல்றது? ஓ එතකොට මේ මොන පාරද? වැලි පාර. වැලි පාර. ඔව් වැලි පාරක් තියෙනවා. ඒ කියන්නේ මනල් රෝඩ් உள்ளது. ඕකේ. ඊළඟ පින්තූරේ බලන්න. ඊළඟ පින්තූරේ බලලා මට කියන්න சாத்விகா. சாத்விகா சொல்லுங்க பார்க்கலாமா? இந்த படத்துக்கு வாக்கியத்தை அமைங்க பார்க்கலாம். ඇහුන්නෑනේ சாத்விகா. සස්වා ඉන්නවද? SF සස්වා. ග්‍රාම නිලධාරි කාර්යාලය. ග්‍රාම නිලධාරී කාර්යාලය තව කොටසක් තියෙනවනේ. තියෙනවා. Excuse me. ඕකේ. ඔව්. Teacher. சாத்விகா ග්‍රාම சொல்லுங்க. තියෙනවා ටීචර්. வெரி குட். கிராம නිලධාරී කාර්යාලය තියෙනවා. නැත්නම් ග්‍රාම නිලධාරී කාර්යාලය තියෙනවා. තියෙනවද මේක ග්‍රාම නිලධාරී කාර්යාලයක්ද මේක? ඔව් ටීචර්. ග්‍රාම ග්‍රාම නිලධාරී කාර්යාලය. ඊළඟ පින්තූරේ බලන්න. පස්වෙනි එක. පස්වෙනි පින්තූරේ බලලා මට කියන්න. හරි අම්මර් කියන්න. කොස් ගහක් තියෙනවා. வெரி குட். කොස් ගහක් තියෙනවා. හොඳයි ළමයි. இப்ப கேளுங்க. இது படிக்க கஷ்டமா இருக்கா சிங்கள பாடம்? No teacher. No teacher. ஓகே. அன்சாத் யாரா? அன்சாத் இப்பயா ஜாயின் பண்ணீங்க? அன்சத்தாவா என் பேர்? ඇහෙනවද? சாහිத்யா Teacher. சாහිத்யா கேக்குதா? ஆமா டீச்சர். ஓகே. தென் බලන්න நாங்க படத்துக்கு வாக்கியம் அமைச்சோம். இப்ப நீங்க சொன்னீங்க, வாசி சொன்னீங்க. කියවමු. வாசிப்போம். நாங்க வாசிச்சோம். முதலாவது வாக்கியத்தை பாருங்க. சைமன் மாமாගේ කඩේ තියෙනවා. முத வாக்கியம் வந்து சைமன் மாமாගේ கடே තියෙනවා. இரண்டாவது வாக்கியம் வந்து போகஹක් තියෙනවා. போகஹක් තියෙනවා. மூணாவது படம் வந்து වැලිපාරක් තියෙනවා. நாலாவது படம் கிராம நிலதாரி காரியாலய තියෙනවා. ஐந்தாவது படம் කොස් ගහක් තියෙනවා. තේරුණාද? තේරුණා ටීචර්. තේරුණා ටීචර්. තේරෙන්නේ නැති කවුරු හරි ඉන්නවද? නෑ ටීචර්. ඕකේ. දැන් අපි ලියමුද? ලියමු ටීචර්. හරි. ලියන්න විනාඩි 5ක් දෙන්නම් ලියන්න ටක් ගාලා. 1 2 3 4 දාලා 5 දාලා ලියන්න වාක්‍ය. டீச்சர் இந்த படத்தை வரையணுமா? தேவையில்ல. படம் வரைய தேவையில்ல. இப்ப படத்தை பார்த்துட்டீங்க தானே? அந்த படத்துல உள்ள வாக்கியத்தை மட்டும் எழுதுங்க. ஓகே.
හරි හැමෝම ඉවරයිද? Teacher 1 minute. Okay. Live teacher. කියන්න ටීචර්. හරිද ළමයි ඉවරයිද? ඉවරයි. කාට හරි වෙලාව ඕනේද? ඔව් ටීචර් විනාඩි දෙකක් තමයි. ඕකේ ලියන්න.
හරිද ළමයි ඉවරයිද? ඕකේ. දැන් වෙලාව ඇති නේද ඊළඟ එකට යන්? හරි ටීචර්. ක්‍රියාකාරකම් දෙක බලන්න. ඔන්න. ක්‍රියාකාරකම් දෙකේ පිළිතුරු තෝරමු කියවමු. ඒ කියන්නේ கேள்வியை வாசிப்போம். விடைகள் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. நாங்க என்ன செய்யணும்? இடைவெளி அந்த சாரி விடையை நாங்க தேர்ந்தெடுத்து எழுதணும். හරිද? ඔන්න බලන්න මං කියවන්නම් උත්තර කියන්න එපා. ඔයාලා ලියන්න ඕනේ විනාඩි 5ක් මම වෙලාව දෙනකොට උත්තර. මම එක එක්කෙනාගෙන් අහන අයගෙන් ඔයාලා උත්තර දෙන්න ඕනේ. දැන් උත්තර කවුරුත් කියන්න යන්න එපா. இப்ப யாருமே விட சொல்லக்கூடாது. நான் வாசிப்பேன். 5 நிமிடம் டைம் தருவேன். எழுதி முடிச்ச பிறகு ஒருத்தர்கிட்ட கேட்பேன். அப்பதான் விடை சொல்றது. விளங்கிச்சா? தேருனாத තේරුණා ටීචර්. දැන් කවුරුත් කට හොල්ලන්නේ නැහැ. දැන් කවුරුත් උත්තර කියන්නේ නැහැ. ලියලා ඉවරුණාට පස්සේ මම අහනවා. එතකොට තමයි කියන්න ඕනේ. எழுதி முடிஞ்சதுக்கு பிறகு தான் நான் கேட்பேன். அப்ப சொல்லணும். ஒருக்கா வாட்சி விட்றேன். அவதானிங்க. එක முதலாவது නිවසට පහත් වී ඇති ගස කුමක්ද? නිවසට පහත් වී ඇති ගස කුමක්ද කියන්නේ வீட்டுக்கு சரிந்துள்ள மரம் எது? அதுல 3 மரங்களோட பெயர் கொடுத்திருக்கு. சரியான விடையை நீங்க தேர்ந்தெடுத்து எழுதணும். புவக்கச, கொஸ்கச, தெல்கச. இரண்டாவது வந்து தாத்தா அம்மாள்கிட்ட යන්න කීවේ කොහෙද? அப்பா வந்து அம்மாளுக்கு எங்க போக சொன்னாரு. பிராக்கெட்ல இருக்கு விட කඩේට කොළඹට ග්‍රාම නිලධාරී කාර්යාලයට. කඩේට කොළඹට ග්‍රාම නිලධාරී කාර්යාලය. கடைக்கு கொழும்புக்கு கிராம சேவகர் ஆபீஸ்க்கு. மூணாவது வந்து සයිමන් මාමාගේ කඩේ ඉස්සරහා තියෙන්නේ කුමක්ද? மூணாவது கேள்வி வந்து சைமன் மாமாட கடைக்கு முன்னாடி இருப்பது என்னது? තාරපාර, වැලිපාර, කොන්ක්‍රීට් පාර. තාරපාර කියන්නේ තාර් රෝඩ්, වැලිපාර කියන්නේ මණල් රෝඩ්, කොන්ක්‍රීට් පාර කියන්නේ කොන්ක්‍රීට් வீதி. நாலாவது තාත්තා තුංමං හන්දියෙන් හැරෙන්නේ කීවේ මොන පැත්තටද? அப்பா வந்து முச்சந்தியில திரும்ப சொல்லி சொன்னது எந்த பக்கத்துக்கு? වමට, දකුණට, ඉස්සරහට. වමට කියන්නේ left side, දකුණට කියන්නේ right side, ඉස්සරහට කියන්නේ முன்னாடி. ஓகேயா? ஐந்தாவது கேள்வி வந்து නිවසේ සිට ග්‍රාම නිලධාරී කාර්යාලයට ඇති දුර කොපමණද? ஐந்தாவது கேள்வி கேட்டிருக்காங்க. வீட்டில் இருந்து கிராம நிலதாரி கிராம ஆபீஸ்க்கு கிராம சேவகர் ஆபீஸ்க்கு எவ்வளோ தூரம்? கிலோமீட்டர் 2, கிலோமீட்டர் 3, கிலோமீட்டர் 1. கிலோமீட்டர் 2, கிலோமீட்டர் 3, கிலோமீட்டர் 1. இப்ப இதுல இந்த கேள்விகள் எல்லாம் வாட்சி விட்டு விளங்கிச்சா? Yes, teacher. හරි. දැන් මේ ප්‍රශ්න පහට උත්තර ලියමුද? Okay, teacher. Hi, teacher. யாருக்காச்சும் விளங்காம இருக்கா? பவன் விளங்கிச்சா? ஓகே. டீச்சர் கடைசி யாருக்காச்சும் கேள்வியை விளங்கு- கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா டீச்சர்? கடைசி கேள்வி வந்து නිවසේ සිට கிராம நிலதாரி காரியாலයට ඇති දුර කොපමණද? கேட்டிருக்காங்க. வீட்டில் இருந்து கிராம சேவகர் ஆபீஸ்க்கு எவ்வளவு தூரம்? 2 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க, 3 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க, 1 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. விளங்கிச்சா அகில்? அகில்? ஆமாம் டீச்சர்.
வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? சிரோமிஜன் விளங்கிச்சா? ஓம் டீச்சர். ஓகே, வேற யாரு? கவினேஷ் விளங்குனுச்சு டீச்சர். ஓகே. ஜெயசுதன் விளங்கிச்சா? ஜெயசுதன் தேருன்னத்தாங்க ஆண்ட விளங்காட்டி கேட்கணும். ஜெயசுதன் கேக்குதா நான் பேசுறது? கிளாஸ்ல இருக்கீங்களா புள்ளே? சாதி விளங்கிச்சா? கிளியரா விளங்குது டீச்சர். கிளியரா விளங்குது. ஓகே Excuse me, ஓகே ஓகே தென் தேருநானம் கரண்ட. ஓகே excuse me, teacher. ஓ ஹாண்ட மூணாவது கேளுங்க கேள்வி பாவி. மட்டும் இருக்குங்க டீச்சர். ஓகே, 3வது கேள்வி கேட்டிருக்காங்க. சைமன் மாமாගේ කඩේ ඉස්සරහා තියෙන්නේ කුමක්ද? 3வது கேள்வியில கேட்டிருக்காங்க. சைமன் மாமாட கடையில் முன்னாடி, கடைக்கு முன்னாடி இருக்கிறது என்னான்னு? தார பாராக்த නැත්නම් වැලි පාරක්ද கான்கிரீட் பாராக்ද? அந்த முன்னாடி இருக்கிற ரோட் வந்து தார் ரோட்டா இல்லாட்டி மணல் ரோட்டா இல்லாட்டி கான்கிரீட் ரோட்டான்னு கேட்டிருக்காங்க. விளங்கிச்சா பவி? ஓகே, யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்க கரண்ட மே பகாம டீச்சர் முதலாவது திருப்பி இருக்க விளங்கப்படுத்துங்கவே. முதலாவது கேள்வி வந்து நிவசேத்த பஹாத்வி ඇති ගස කුමක්ද? வீட்டுக்கு சரிந்துள்ள மரம் எது? පුවක් ගස, කොස් ගස, දෙල් ගස. පුවක් ගස කියන්නේ පාக்கு மரம், කොස් ගස කියන්නේ பிலா மரம், දෙල් ගස කියන්නේ ஈர பிலா மரம். அந்த மூணுல எந்த மரம் சரிஞ்சிருக்குதுன்னு கேக்குறாங்க. விளங்கிச்சா? சரி டீச்சர். டீச்சர் ரெண்டாவது டீச்சர் கொஸ்டின் எல்லா விடையும் தெரிவு செஞ்சு எழுதணுமா இல்லாட்டி ஒரு விதைய மட்டும் தெரிவு செஞ்சு எழுதினா போதுமா டீச்சர்? ஒரு விடைய மட்டும் தெரிவு செய்து எழுதுங்க. என்ன டீச்சர் கேட்டீங்க? ரெண்டாவது கொஸ்டின் விளங்க இரண்டாவதா? பாத்துங்கண்ணே. ஓகே. தாத்தா அம்மாள்கிட்ட அன்ன கீவே கொஹேத. அப்பா வந்து அம்மாளுக்கு, அம்மாள்னு சொல்றது மகன், மகனுக்கு எங்க போ சொன்னாரு? கடையேட்ட, கொළඹට, கிராம நிலதாரி காரியாலයට. கடைக்கு போ சொன்னாரா இல்லாட்டி கொழும்புக்கு போ சொன்னாரா இல்லாட்டி கிராம சேவகர் ஆபீஸ்க்கு போ சொன்னாரான்னு எழுதணும். தேருனாத தேருனாத ஓகே டீச்சர். ஆமாய் ஓ டீச்சர். அதுலயே
Yes, teacher. ඔක්කොම ඉවරයිද? ඉවරයි ටීචර්. டீச்சர். කවුද තව කරන්නේ? සීරවුන් இருக்கீங்களா? ஆமா டீச்சர். හරි තව විනාඩි දෙකක් දෙන්නම් කරන්න. இவராய் டீச்சர். இவராய் டீச்சர். இவராய். හරිද? හැමෝම ඉවරයිද? තව කවුරු හරි ලියනවද? ඉවරයි. ඉවර නෑ? இவராய் டீச்சர். ඉවරයි ටීචර්. කවුද ඉවර? இவராய் டீச்சர். එක්කෙනා උත්තර කියන්න. නිවසට පහතින් ඇති ගස කුමක්ද? මට කියන්න.
நீ பேசுறது ஸ்ட்ரக் ஆகுது டீச்சர். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், விளங்க மாட்டேங்குது டீச்சர். டீச்சர் நீங்க பேசுற கிளியர் இல்ல டீச்சர். டீச்சர் நீங்க பேசுற ஸ்ட்ரக் ஆகுது டீச்சர். இல்ல டீச்சர் ஸ்ட்ரக் ஆகுது டீச்சர். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். டீச்சர் எக்ஸ்கியூஸ் டீச்சர். எக்ஸ்கியூஸ் டீச்சர்.